ஓம் சாந்தி. 6-10-2024 அவ்யக்த வாப்தாதா. திருப்புதல் தேதி 24-2-2002. பாபாவை வெளிப்படுத்துவதற்காக தனது மற்றும் மற்றவர்களின் உள்ளுணர்வை நேர்மறையானதாக ஆக்குங்கள். இன்று உலகிற்கு நன்மை செய்பவராகிய பாப்தாதா தம்முடைய நாலாபுரத்தின் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் மனதின் ஊக்கத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறார், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். அனைவரின் மனதிலும் லட்சியம் ஒன்றுதான், விரைவாக தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். லட்சியத்தை பார்த்து, தைரியத்தை பார்த்து, உயர்ந்த சங்கல்பத்தை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சியாக உள்ளார். அதோடு கூடவே இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். லட்சியம் அனைவருக்கும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக உள்ளது. ஆனால் வெளிப்படையான ரூபத்தில் லட்சணம் வரிசைப்படியாக உள்ளது. லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும். அதாவது பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். சேவையின் ஸ்டேஜில் நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள் எப்பொழுதும் ஒரே சங்கல்பத்தில் இருக்கிறார்கள். அதாவது பாபாவை எப்படி வெளிப்படுத்துவது, அது எப்போது நடைபெறும், அந்த மாதிரி சங்கல்பம் நடைபெறுகிறது அல்லவா? பாபா பிறகு குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தைகள், நீங்கள் அனைவரும் நிறைந்த முழுமையான சொரூபத்தில் எப்போது வெளிப்படுவீர்கள்? குழந்தைகளுக்கு பாபாவின் கேள்வி, அந்த தேதியையும் தீர்மானித்து விட்டீர்களா அல்லது அந்த தேதியை தீர்மானிக்க வேண்டாமா? இரட்டை வெளிநாட்டினர் சொல்கிறார்கள், எந்த ஒரு நிகழ்ச்சியின் தேதியும் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படுகிறது என்றுதான் சொல்கிறார்கள் அல்லவா? ஆகவே பாபா கேட்கிறார், தன்னை வெளிப்படுத்துவதற்கான தேதியை தீர்மானித்து விட்டீர்கள். அதிகமான மீட்டிங் செய்து விட்டீர்கள் அல்லவா? செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்று இன்ன மீட்டிங் உள்ளது, நாளை இன்னது உள்ளது. இப்போதும் எவ்வளவு பேர் மீட்டிங்கிற்கு வந்துள்ளனர்? 3 மீட்டிங்காரர்கள் இன்றும் அமர்ந்துள்ளனர். இதுவோ மிக நன்று. ஆனால் இந்த மீட்டிங்கின் தேதி என்ன? என்ன யோசிக்கிறீர்களோ அதுவே வார்த்தையாக வேண்டும், அதுவே கர்மமாக வேண்டும். சங்கல்பம், பேச்சு, கர்மம் 3ம் உயர்ந்த லட்சியத்தின்படி இருக்க வேண்டும். பாப்தாதா பார்க்கிறார், அந்த அனைத்து உலக நன்மைக்காக நிமித்தமாக உள்ள குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களின் நன்மை செய்யக்கூடிய வெளிப்படையான ரூபத்தில் ஸ்டேஜ் மீது எப்போது வருவார்கள்? ஒவ்வொருவரும் குப்த புருஷார்த்தத்தில் உள்ளனர், ஈடுபாட்டில் உள்ளனர். இதையும் பாப்தாதா பார்க்கிறார். ஆனால் இந்த விசேஷ சங்கல்பத்தின் ஈடுபாட்டில் எப்போது மூழ்குவீர்கள்? ஈடுபாடு உள்ளது, ஆனால் நிரந்தரமாக இந்த சங்கல்பத்தை நிறைவு செய்வதில் மூழ்கி இருக்க வேண்டும். அதாவது நிரந்தரமாக இதே சங்கல்பத்தை முழுமை செய்வதற்கான நடைமுறை சொரூபத்தில் இருக்க வேண்டும். இப்போது சங்கல்பம் மற்றும் வெளிப்படையான கர்மத்தில் வேறுபாடு உள்ளது. நடக்கத்தான் வேண்டும், மேலும் செய்ய வேண்டியதும் குழந்தைகள்தான். பாபாவோ முதுகெலும்பாக இருக்கவே செய்கிறார். ஆக பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். அனைத்திலும் தீவிர வேகத்தின் சேவை உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷனை பரப்புவது. உள்ளுணர்வு மிக தீவிர ராக்கெட்டை விடவும் வேகமானது. உள்ளுணர்வு மூலம் வாயு மண்டலத்தை நீங்கள் மாற்ற முடியும். எங்கே விரும்புகிறீர்களோ, எத்தனை ஆத்மாக்களுக்காக விரும்புகிறீர்களோ, உள்ளுணர்வு மூலம் இங்கே அமர்ந்தவாறே சென்று சேர்ந்து விட முடியும். உள்ளுணர்வு மூலம் திருஷ்டி மற்றும் சிருஷ்டியை உங்களால் மாற்ற முடியும். ஆனால் ஒரு விஷயம், உள்ளுணர்வு மூலம்
சேவை செய்வதில் தடையை ஏற்படுத்துகிறது. உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் பரவுகிறது. உங்கள் ஜட சித்திரங்கள் இப்போது வரையிலும் கடைசி பிறவி வரையிலும் அதிர்வலைகள் மூலமாக சேவை செய்து கொண்டு இருக்கின்றன அல்லவா? பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? கோவிலில் பார்த்திருக்கிறீர்கள். இரட்டை வெளிநாட்டினர் ஆலயங்களை பார்த்து இருக்கிறீர்களா? பார்த்திருக்கவில்லை என்றால் பார்த்து விடுங்கள். ஏனென்றால் உங்கள் ஆலயம்தானே. குமாரிகள் உங்களுடைய ஆலயங்களா அல்லது இந்தியர்களின் ஆலயங்களா? அனைவரின் ஆலயங்கள். நல்லது, வாழ்த்துக்கள். ஆலயங்களின் மூர்த்திகள் வெளிப்படையான ரூபத்தில் அதிர்வலைகள் மூலம் சேவை செய்து கொண்டு இருக்கின்றன. அதாவது ஆத்மாக்கள், நீங்கள் ஆலயத்தின் சைத்தன்ய மூர்த்திகள், சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு பக்தர்கள் வைப்ரேஷன் மூலமாக தங்களின் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஹே சைத்தன்ய மூர்த்திகளே, இப்போது தங்கள் சுப பாவனையின் உள்ளுணர்வு, சுப ஆசைகளின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தில் அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். ஆனால் என்று சொல்வது நன்றாக இல்லை. ஆனால் என சொல்ல வேண்டி உள்ளது. பாண்டவர்கள் ஆனால் என்ற சொல் நன்றாக உள்ளதா? நன்றாக இல்லை. ஆனால் உள்ளதா அல்லது முடிந்து போனதா? இதற்காக அனைத்திலும் சகஜ விதி. இப்போது தங்களுக்குள் சோதித்து பாருங்கள். ஒரு வினாடியில் சோதித்து பார்க்க முடியும். அவ்வப்போது செய்யுங்கள். ஒரு வினாடி கொடுக்கட்டுமா என்ன? அல்லது சொல்வதில் வினாடி கிடைத்து விட்டதா? இப்போது தங்களுக்குள் சோதித்து பாருங்கள். என்னுடைய உள்ளுணர்வில் எந்த ஆத்மாவிற்காகவும் ஏதேனும் எதிர்மறை வைப்ரேஷன் உள்ளதா? உலகத்தின் வாயுமண்டலத்தை மாற்ற வேண்டும். ஆனால் தன்னுடைய மனதில் எந்த ஓர் ஆத்மாவிற்காகவும் வீணான அதிர்வலைகள் அல்லது உண்மையான அதிர்வலைகள் கூட எதிர்மறையாக இருக்குமானால் அவர் உலக மாற்றத்தை செய்ய முடியாது. தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தாமதமாகிவிடும். வாயுமண்டலத்தில் சக்தி வராது. குழந்தைகள் அநேகர் சொல்கின்றனர், அவரே இப்படித்தான் இருக்கிறார் அல்லவா? இப்படித்தானே இருக்கிறார். ஆக அதிர்வலைகள் இருக்கும் அல்லவா? பாபாவிற்கும் கூட ஞானம் கொடுக்கிறார்கள். பாபா, உங்களுக்கு தெரியாது, அந்த ஆத்மாவே அப்படிதான். ஆனால் பாபா கேட்கிறார், அவர் கெட்டவர், தவறானவர், அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் கெட்டது, தவறானதை தனது உள்ளுணர்வில் வையுங்கள் என்று பாபா இதை அனுமதிக்கிறாரா என்ன? இதை பாபா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒரு கையை உயர்த்துங்கள். டிவியில் காட்டுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. கை உயர்த்தி இருக்கிறோம் என்பதை நினைவு வைக்க வேண்டும். இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்தினீர்களா? பாப் தாதாவின் டிவியில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் தனது உள்ளுணர்வில் எப்படிப்பட்ட ஆத்மாவிற்காகவும் வைப்ரேஷன் எதிர்மறையாக உள்ளதோ அதுவரை உலக நன்மைக்காக உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தில் அதிர்வலைகளை பரவச் செய்ய இயலாது. இதை பக்காவாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் சேவை செய்தாலும், தினமும் 8 சொற்பொழிவுகள் செய்தாலும், யோக சிவிர் நடத்தினாலும், அநேக விதமான கோர்ஸ்கள் நடத்தினாலும், யாருக்காகவாவது தனது உள்ளுணர்வில் ஏதேனும் கெட்ட எதிர்மறையான அதிர்வலைகளை வைக்காதீர்கள். நல்லது, அவர் கெட்டவர், அதிகமான தவறுகள் செய்கிறார், அநேகருக்கு துக்கம் தருகிறார் என்றால் நீங்கள் அவரது துக்கம் கொடுப்பதில் பொறுப்பாவதற்கு பதிலாக அவரை மாற்றுவதில் உதவியாளராக ஆக முடியாதா? துக்கத்தில் உதவி செய்யக்கூடாது. அவரை மாற்றம் செய்வதில் நீங்கள் உதவியாளர் ஆகுங்கள்.
இவர் மாறமாட்டார் என்று நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி அப்படியோர் ஆத்மா கூட இருக்கிறாரா? உங்களது தீர்ப்பில் அவர் மாறக்கூடியவர் இல்லை என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் வரிசைப்படியாக இருக்கத்தானே செய்கிறார்கள், இல்லையா? ஆக இவர் மாறவே மாட்டார் என நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தீர்ப்பு சொல்கிறீர்கள்? அதற்கு பாபா தானே நீதிபதி. நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு நீதிபதி ஆகிவிட்டீர்களா? பாபாவும் கூட பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இவர் இப்படி, இவர் இப்படி, இவர் இப்படி. பிரம்மா பாபாவை வெளிப்படையாக பார்த்து இருக்கிறீர்கள். எவ்வளவுதான் அடிக்கடி தவறு செய்யக்கூடிய ஆத்மாவாக இருந்தாலும் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்குமே அன்பு நினைவுகள் கொடுத்தார். குழந்தைகள் அனைவருக்குமே இனிமையிலும் இனிமையான என்று கூறினார். 2-4 பேர் கசப்பானவர்கள், மற்றவர்கள் இனிமையானவர்கள் என்று அந்த மாதிரி சொன்னாரா? பிறகும் அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்காகவும் எப்பொழுதும் இரக்க மனம் உள்ளவராக ஆனார். மன்னிக்கும் கடலாக ஆனார். ஆனால் நல்லது, நீங்கள் உங்களது உள்ளுணர்வில் யாரை பற்றியாவது எதிர்மறை உணர்வுகள் வைத்தீர்கள் என்றால் இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு இதில் லாபம் இருக்குமானால் பிறகு அப்படியே வையுங்கள். அதில் லாபம் இல்லைதான். பிரச்சனையாக உள்ளது என்றால் அந்த விஷயம் எதிரில் வரும். பாப்தாதா பார்க்கிறார். அந்த சமயம் அவருக்கு கண்ணாடியை காட்ட வேண்டும். ஆக எந்த விஷயத்தில் தனக்கு நன்மை எதுவும் இல்லையோ, ஞானம் நிறைந்தவர் ஆவது வேறு விஷயம். இது தவறு, இது சரி என்ற ஞானம் உள்ளது. ஞானம் நிறைந்தவராவது தவறு இல்லை. ஆனால் உள்ளுணர்வில் தாரணை செய்வது தவறு. ஏனென்றால் தனக்குள்ளே மூடாஃப், வீண் சங்கல்பம், நினைவு சக்தியின் குறைவு, நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. இயற்கையையே தூய்மைப்படுத்துகிறவர்கள் நீங்கள் எனும்போது இவர்களோ ஆத்மாக்கள். உள்ளுணர்வு, வைப்ரேஷன், வாயு மண்டலம் என்ற மூன்றிற்கும் இடையில் சம்பந்தம் உள்ளது. உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன் உருவாகிறது. வைப்ரேஷன் மூலம் வாயு மண்டலம் உருவாகும். ஆனால் முக்கியமானது உள்ளுணர்வு. விரைவாக பாபா வெளிப்பட வேண்டும் என நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தீவிர முயற்சி. அனைவரும் தங்கள் உள்ளுணர்வை தங்களுக்காக, மற்றவர்களுக்காக நேர்மறையாக தாரணை செய்யுங்கள். ஞானம் நிறைந்தவராக தாராளமாக ஆகுங்கள். ஆனால் தனது மனதில் எதிர்மறையானதை தாரணை செய்யாதீர்கள். எதிர்மறை என்பதன் பொருள் குப்பை. அவ்வப்போது உள்ளுணர்வை சக்திசாலியாக ஆக்குங்கள். அதிர்வலைகளை சக்திசாலியாக ஆக்குங்கள். வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஏனென்றால் அனைவரும் அனுபவம் செய்திருக்கிறீர்கள். வாய்மொழி மூலம் மாற்றம், கற்பிப்பதன் மூலம் மாற்றம் மிகவும் மெதுவாக ஏற்படுகிறது. மாற்றம் ஏற்படுகிறது, ஆனால் மிக மெதுவான வேகத்தில். அதிவேகத்தை விரும்புகிறீர்கள் என்றால் ஞானம் நிறைந்தவராகி, மன்னிக்கும் சொரூபமாகி, இரக்க மனம் உள்ளவராகி, சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றுங்கள். பாருங்கள், நீங்கள் அனைவரும் வெளிப்படையாக பார்த்து இருக்கிறீர்கள். மதுபனுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அனைத்திலும் அதிகமாக எந்த விஷயத்தின் தாக்கம் ஏற்படுகிறது? வாயு மண்டலத்தின் தாக்கம். இங்கேயும் அனைவரும் வரிசைப்படியாக இருந்தாலும் பிரம்மா பாபாவின் கர்ம பூமி, பாப் தாதாவின் வரதான பூமி, அது வாயு மண்டலத்தை மாற்றிவிடுகிறது. அனுபவம் உள்ளது அல்லவா?
ஆக வைப்ரேஷன் மூலமாக உருவாக்குவதுதான் தீவிர வேகமான மனதின் முத்திரையாகும். வாயுமண்டலம் மனதில் முத்திரையாகி விடுகிறது. கேள்விப்பட்ட விஷயம் மறந்து போகலாம். ஆனால் வாயுமண்டலத்தினால் மனதில் பதிந்த முத்திரை மறக்காது. அப்படிதானே? ஆக பாப்தாதா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எப்போது வெளிப்பாடு ஏற்படும்? உங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் நன்றாக செய்கிறீர்கள். நல்லது, சொல்லுங்கள். பாண்டவர்கள் இப்போது என்ன செய்வீர்கள்? வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். சேவை நிலையமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த இடமாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்க வேண்டும். நாலாபுறத்திலும் உள்ள வாயுமண்டலம் முழுமையாக தடையற்றதாக, இரக்க மனம், சுப பாவனை, சுப விருப்பத்துடன் கூடியதாக ஆகிவிடுமானால் வெளிப்பாடு தாமதமாகாது. இப்போது பாப்தாதா என்ன தேதி கொடுத்து இருக்கிறாரோ அது பாப்தாதாவிற்கு நினைவு உள்ளது. கணக்கை கேட்பார் அல்லவா? ஒவ்வொருவரும் தனது கணக்கை வைத்துள்ளனர் அல்லவா? கணக்கில் இதைதான் சோதனை செய்வார் அல்லவா? உள்ளுணர்வில், பார்வையில், பேச்சில் இரக்க மனம், சுப பாவனை, சுப விருப்பம் உள்ள ஆத்மாவாக எத்தனை சதவிகிதம் இருந்தீர்கள்? இப்போதும் 15 நாட்கள் இருக்கும் அல்லவா? அதிகம்தான். யார் செய்யவில்லையோ 15 நாளில் செய்துவிட்டால் தேர்ச்சி ஆகி விடுவீர்கள். நடந்து முடிந்ததற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் இரக்கத்தின் கடல் ஆக வேண்டும், மன்னிப்பின் கடல் ஆக வேண்டும். பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். அனைவரும் கேட்டீர்களா? நல்லது. 3 கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்கள், ஸ்பார்க் மீட்டிங்கில் வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது, மிகவும் நல்லது. இப்போது இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். வாயுமண்டலத்தை எப்படி நடைமுறையில் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக ஆக்க முடியும்? ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அத்தகைய வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்காக என்னென்ன புத்தியில் வைக்க வேண்டும், என்னென்ன கர்மத்தில் செய்ய வேண்டும், சம்பந்தம் தொடர்பில் என்ன செய்ய வேண்டும்? தன்னை தான் மும்முரமாக வைக்கிறீர்கள். இது நல்ல விஷயம்தான். ஆனால் பாப்தாதா இந்த நடைமுறை அனுபவத்தை பார்க்க விரும்புகிறார். எப்படி நடைமுறையில் செய்தீர்கள்? அதன் பலன் என்னவாக வெளிப்பட்டது? இடையில் ஏதேனும் தடை வந்தது என்றால் என்ன வந்தது? இந்த அனுபவத்தை நடைமுறையில் செய்து பாருங்கள். வெறுமனே கருத்துக்களை மட்டும் வெளிப்படுத்தக் கூடாது. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று. அப்படி இல்லை, செய்யுங்கள். அனுபவம் செய்து உதாரணமாகி காட்டுங்கள் மற்றும் அந்த உதாரணம் மற்றவர்களுக்கும் சகயோகம் கொடுக்கும். சரிதானே? இவர் நிமித்தமாக உள்ளார். நல்லது. இப்போதும் 15 நாள் உள்ளது. இன்னும் கடைசி வரவில்லை. இப்போது அதிக காலம் சென்றுவிட்டது. ஆனால் சிறிது மீதம் உள்ளது என்றால் ஸ்பார்க்காரர்கள் அதுபோல நடைமுறையில் செய்து பாருங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு காட்டுங்கள். சரியா? செய்ய முடியுமா? நல்லது. சரி, மிக நன்று. நல்லது. அடுத்த மீட்டிங் போக்குவரத்து துறையினுடையது. போக்குவரத்து துறையினர் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார்கள். போக்குவரத்து துறையினர் கை உயர்த்துங்கள். நல்லது. சகோதரிகள் இல்லாமல் வேகம் இருக்காது. ஆக போக்குவரத்து துறையினர் என்ன செய்வார்கள்? வெறுமனே யாத்திரை செய்வீர்களா? போக்குவரத்து துறையினர் அந்த மாதிரி தங்களுக்குள் நிகழ்ச்சிகளை தயார் செய்யுங்கள். எந்த ஒரு ஆத்மாவையும் துக்கத்தின் உலகத்தில் இருந்து அப்பால் கொண்டு சென்று சிறிது நேரத்திற்காவது அமைதியின் யாத்திரையை சேவிப்பதாக இருக்க வேண்டும். பரம்தாமம் வரை செல்வது கடினம். ஆனால் துக்க உலகத்தின் அமைதி யாத்திரையை உங்களால் செய்ய முடியும். இந்த திட்டங்களை அதிகமாக
அதிகமாக உருவாக்குங்கள். 4 விதமான யாத்திரை செய்பவர்களுக்கும் பாப் தாதாவின் செய்தியை கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். கொண்டு சேர்க்கத்தான் செய்வீர்கள். ஏனென்றால் எந்த ஒரு வர்க்கத்தினரும் விடுபடக்கூடாது அல்லவா? வருகங்களின் கண்டுபிடிப்பை கொண்டு வந்தது நல்லதுதான். இது நன்றாக உள்ளது. புகார் வராது. எந்த ஒரு வர்க்கமும் விடுபடாது. ஒவ்வொருவரும் தங்களின் வர்க்கத்தை 10-12 ஆண்டுகள் ஆகிறது. நல்லது. அதிக காலம் ஆகிவிட்டது. வர்க்கத்தினருக்காக பாப் தாதாவிற்கு ஒரு சங்கல்பம் உள்ளது. பாப் தாதா 2-3 தடவை கூறியிருக்கிறார். ஆனால் நடக்கவில்லை. ஒவ்வொரு வர்க்கத்தினரும்